எஸ்என் சஸ்டோ 2K நேயர் அனைவருக்கும் சுதா மோகனி 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? அவங்க அதை நல்லா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? சொல்லுங்க. 2026 ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் இந்த கடந்த ஆண்டு முழு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில. நிறைய அவப்பெயர்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த அவப்பெயர்கள்லாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சாத்தக்கூடிய ஒரு பூமாலை எப்படி மணக்குமோ அது மாதிரி இப்போ உங்களோட விஷயங்கள் எது பேசினாலும் எந்த விஷயங்கள் ஈடுபட்டாலும் அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர் நிறைய பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் வழிபாடை தொடங்கும். நிறைய பெண்களாக தானே வச்சுங்களேன், கரெக்டாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் வழிபாடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் இந்த ஆண்டு நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஸோ செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் உணவு கட்டுப்பாடு, பேச்சிலும் கட்டுப்பாடு கண்டிப்பாவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவை நீங்க கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசைவ உணவை கொஞ்சம் தவிர்க்கணும். வெளியே சாப்பிடக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு சரிங்களா, முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த வெளியே இருக்க கலர் கலரா இருக்க விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதனால் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட சிறிய பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தீர்வுன்னு பார்த்தோம்னா சின்னதாக இருக்க ஒரு பிரச்சனை அதோட முடியறது இல்லை, அதோட உச்சக்கட்ட நிலையை அடைந்து அதனால ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பாக அசைவ உணவையோ இல்லை வெளியே செல்லக்கூடிய இடத்துல வாங்கி தின்னக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா முக்கியமாக தவிர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் பக்குவமாக பேசணும். எதுவும் சண்டை போற மாதிரி கோவப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது. மிக நிதானமாக நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. ஆமா, ஏன்னா இப்ப புருஷோத்தய சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு உணவு சார்ந்த விஷய கட்டுப்பாடுகள். இந்த உணவு சார்ந்த விஷய கட்டுப்பாடுகள் என்ன, இந்த பேக்ட் ஐட்டம் ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த பேக்ட் ஐட்டம், இந்த கம்பெனிஸ் பிராண்டட்ல இருக்கக்கூடிய பேக்ட் ஐட்டம் ஃபுட்டுகளை நீங்க அதிகமாக சாப்பிடும் போது ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சி வரும். ஹார்மோன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கு. ஆனால் அதுக்கு ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் காரணம் என்பது இன்னைக்கு மக்களுக்கு தெரிவதில்லை. ஏதோ ஒரு பாதிப்புன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா சாதாரண வயிறு வலி, சாதாரண விஷயம், சாதாரண ஜீரண குறைபாடு, இந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சியால நிறைய ஃபீலிங் ரிலேட்டட். அதனால இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த பேக்ட் ஐட்டம் சாப்பிடும் போது மக்கள் அந்த மாணவர்களுக்கு அந்த படிக்கக்கூடிய விஷயங்கள் வேகமாக படிச்சிடணும், டாப்பாக ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அதிகமான அழுத்தம். கல்வி என்பது ரிஷபராசிக்காரர்கள் நல்லா இருக்கு, ஆனால் இவங்க அதை ஸ்ட்ரெஸ் ஆக்கிப்பாங்க. அதெல்லாம் அங்கே புரியுது. கல்வி ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது, கல்வி நல்லா படிப்பாங்க. இவங்க அதை இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்ன்ற ஒரு அழுத்தத்தினால அது இவங்களால படிக்க முடியாம போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் உங்களை என்ன சொல்றேன்னா, நிறைய பேக்ட் ஐட்டம் ஃபுட்டை குறைச்சிங்கன்னா ஹார்மோன் டெஃபிஷியன்சி குறையும். அப்போ உங்களுடைய ஜீரணம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சத்து மாற்றங்கள் சீராக இருக்கும். அப்போ உங்களால எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நாளாவே வீடு மாறணும், வண்டியெல்லாம் மாற்றணும் அப்படின்னு இந்த ஆண்டு கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு மாறக்கூடிய, இடம் பெயரக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். 2026 பார்த்தீங்கன்னா தொழில் காரணமாகவோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ இல்லை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவோ ரிஷபராசி அன்பர்கள் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய ஒரு ஆண்டாகவும், இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நீங்க பைக் எதனா வச்சிருக்கீங்கன்னா இந்த வருஷம் நீங்க கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வச்சிருக்கவங்க பைக் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கார் வச்சிருக்கவங்க அடுத்ததா ஒரு 7 சீட்டர் கார் வாங்கலாம், சரிங்களா? இல்லைன்னா ஃபிளைட்ல போறதுக்கான கப்பல்ல பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம். ஆமா, ஏன்னா இந்த ஆண்டு ரிஷபராசிகளுக்கு கடன் பெருங்கடன் ஆகும். அப்போ நம்ம ஏதாவது வாங்கினாதானே பெருங்கடன் ஆகும் இல்லையா? ஸோ அதனால என்னன்னாக்கா நிறைய பேர் என்னன்னாக்கா நிறைய லாங் டேர்ம் ஹவுசிங் லோனை போட்டு வீடு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடு வாங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெட் எண்டாக இருக்கும். இல்லைன்னா சின்ன குறுகிய வளைவு நெளிந்த பாதையில தான் இந்த காலத்தில் நிறைய ரிஷபராசிகள் வீடு என்பது அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்லைன்னா முட்டு சந்தில் போய் கரெக்டாக வீடு இருக்கும், டெட் எண்டில் போய். நிறைய பேர் நீங்கள் வாடகைக்கு வீடு பார்த்தாவே அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் உங்களை கொண்டு போய் காமிச்சாங்கன்னா பாருங்க, கரெக்டாக முட்டு சந்தில்
கார்னர் வீடா இருக்கும், இல்ல வீட்டுக்கு போகக்கூடிய அந்த சந்து வந்து ரொம்ப குறுகிய சந்தா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் வீடு என்பது அமையும். புதிய விஷயங்கள், புதிய வீடு வாங்கக்கூடியவங்க என்னன்னாக்கா, ஏன்னா இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்கள் கடன் பெருங்கடன்லாம் ஆகணும்னு இருக்கு. அந்த பெருங்கடன் வாங்கும்போது உங்களுடைய வருமானத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கடன் குடுக்குறேன்ற பேர்ல வாங்கிட்டு நாளைக்கு அதனால கட்டும்போது ரொம்ப நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதனால உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய பொருளாதார நிலையை அனுசரித்து கடன் வாங்கி, ஏன்னா வங்கிக்காரன் கடன் குடுத்துருவான். நாளைக்கு அடைக்கும்போது அதனால, ஏன்னா கடன் வாங்கி அதனால பிரச்சனைய அனுபவிக்கக்கூடிய ராசியில பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி தான் டாப்ல இருக்கக்கூடிய ராசி. ஸோ அதனால இந்த ஒரு அவேர்னஸையும் கடன் வாங்கும்போது இத நம்மளால கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கா அப்படி என்பதையும் கொஞ்சம் ஒரு சுய சிந்தனை பார்த்து உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த முட்டு சந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது போல ஒரு அமைப்பால கண்டிப்பா நீங்க வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறப்பு சரிங்களா? குழந்தைக்காக இதுவரை நீங்க வந்து ஏதாவது முயற்சிகள் எதனா எடுத்துட்டு இருக்கீங்க, இல்ல மருத்துவ உதவிகள எடுத்துருக்கீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பிறப்பு, கையில் குழந்தை செல்வம் தவழக்கூடிய ஒரு ஆண்டாக, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப் போகுதுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு மருத்துவ உதவியுடன் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, உங்க வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அமைய போகுதுன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரருக்கு இப்போ குழந்தை பேரு என்பது இருக்கு. அது மருத்துவத்தின் வகையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னக்கா இந்த இந்த ஆண்டு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 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 தொழில் செய்யும்போதே 10 தொழில ஆட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வரும். ஒரே டைம்ல வந்து 10 வேலை செஞ்சேன்னா பெருசா ஆயிடலாம், சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாம் இப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வரும். ஆனா இவங்களால ஒரு தொழில் தான் உருப்படியா உங்களால செய்ய முடியும். அதனால நீங்க ஒரு தொழிலோடு இன்னொரு தொழிலை இணைத்துக் கொள்வது சிறப்பு. ஆனா ஒன்றுக்கு மேற்பட்டு நிறைய பல தொழிலில் ஈடுபடும்போது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால செய்ய முடியாம போகலாம். ஆனா கிரக அமைப்புகள் உங்களை இழுக்கும். அதுல நீங்க தான் உங்களை நீங்க சுய பரிசோதனை செய்து தற்காத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். மேலும் பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் துறையில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் சரிங்களா? தொழில் துறையில அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நல்ல விதத்துல பாதுகாத்தீங்கனாலே போதும். அதுவே மிக சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கும்போது உங்கள் தொழில் வந்து அடுத்த கட்ட ஒரு நிலை இன்கேஸ் ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2, 3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஆண்டு திகழப் போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா, உங்களுக்கு 11ல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. ஆனாலும் உங்ககிட்ட இருக்க தொழிலாளர்களை நீங்க எந்த அளவுக்கு நேசிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நீங்க செய்றீங்களோ, அந்த அளவுக்கான உயர்ந்த ஒரு இடத்துல நீங்களே ஏன்னா அந்த படிக்கட்ட நிரப்ப போறவங்க நீங்க தான். எந்த அளவுக்கு நீங்கள பார்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆக போறீங்க அப்படின்ற விஷயமும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது விஷயத்தையும் தெரிவிச்சுக்கலாம். அதே போல என்னன்னாக்கா, புதிய திருமணத்திற்காக ரிஷபராசி அன்பர்கள் இந்த கால திருமணம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களோட சுய ஜாதகத்தையும் ஜாதகம் பொருந்தினா மட்டும்தான் திருமணம் செய்யணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகமும் 8ல போய் சஞ்சரிக்குது. ஆண்டின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் 8ல இருக்காங்க. ஸோ மனுஷனை 8 8ஆ வாழ்க்கைய பிரிச்சுக்கணும் ரஜினி சொன்ன மாரி, ஸோ நீங்க என்னன்னாக்கா உங்க வாழ்க்கையில எந்த 8ல நீங்க இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா இந்த ஆண்டு திருமணம் புதிதாக செய்யக்கூடியவங்க ஜாதகம் பொருந்தி வந்தாதான் திருமணம் செய்யணும். இல்லை என்றால் உங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜாதகர்கிட்ட போய் பார்த்து திருமணம் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா குறிப்பா என்னன்னாக்கா நிறைய விவாகரத்துகள் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேவையற்ற வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயத்த பேசியே வந்து விவாகரத்து ஏற்பட்டுரும். அதனால என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்காதீங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருங்க. ஒண்ணு அவங்க விட்டு கொடுக்கட்டும், இல்ல நீங்க விட்டு கொடுங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும். ஐயா சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், இந்த திருமணத்திற்காக ஐயா சொன்ன மாரி இந்த வரதட்சணை விஷயமாக சரிங்களா, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிலாம் கேட்டீங்கன்னா, உங்களோட திருமணத்தை நீங்களே தவிர்த்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். வார்த்தையில் கண்டிப்பா கவனம் வேணும். ஏதோ பேராசைப்பட வேண்டாம். எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்துக்கு இந்த ஆண்டு ரெடியாவே இருக்கு. அதனால திருமணங்கள், மறைமுக திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ரிஜிஸ்டர் மேரேஜ் நெறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களோ, மேரேஜ வெரி சிம்பிளா நடத்திக்கங்க. ரிஷபராசி அன்பர்கள் எளிய முறையில் திருமணங்கள் கோவில்கள்ல இருக்கலாம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கலாம். இதுபோல எளிய முறையில திருமணம் செய்யும்போது, அது ஒரு அடுத்த நிலையில நீங்க வாழ்க்கையில பயணிக்க மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து அதிக பேராசை பெருநஷ்டம் என்பதையும் கொஞ்சம் ரிஷபராசியை புரிஞ்சு. ஏன்னா நீங்க வந்து
பெருசா பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வருவதற்கான சாத்தியக்கூறு இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்து, நான் உங்களை சொல்லலை, குறை சொல்லலை, கிரக நிலைகள் தூண்டும். புரியுதுங்களா? ஸோ அதை கொஞ்சம் விழிப்பா செயல்பட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா பணம் வந்து உங்களுக்கு மறைமுகமாக வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நேரடி பண வரவை காட்டிலும் மறைமுகமான பண சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. மறைமுகமாக பண சேர்க்கைன்னா எப்படி பண்ணணும்? உடனே வந்து டேபிள் கடியில் பணம் வாங்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய பிரதிபலனை இன்னொருத்தர் மூலயமா தான் வரும். உங்களுக்கு நேரடி பணம் வர. அதனால என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கை துணையை முன்னிறுத்தி உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ செஞ்சீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு மறைமுக பண வரவாக ஒரு கணக்கு வந்துடும். ஸோ அந்த விஷயம் மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்களுக்கு மேலும் சிறப்பான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக அமையும். ஸோ தொழில்துறையில பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த ஒரு இலக்கை அடைவதற்கு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நல்ல விஷயமா இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நீங்க அடுத்த இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அது மூலமாக உங்களோட தொழில் விரிவாக்கம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எந்திரங்கள் நீங்க புதுசா மிஷினரிஸ் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதனால ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால எந்த ரிஷபராசி அன்பர்களாம் தொழில் துறையில புதுதா ஆரம்பிக்கலாம் அப்படின்றவங்களும், இல்ல தொழில்துறை விரிவாக்கலாம், அவர் தொழிற்சாலை இன்னும் பெருசாக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கு. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்றவர்கள் வாழ்க வளமுடன். ரிஷப ராசிக்காரங்க இந்த 2026 நல்லா வச்சுக்கணும்னா என்ன பரிகாரம்? அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். ரிஷப ராசிக்காரர் இந்த ஆண்டு, ஏன்னா முன்னாடியே நம்ம சொல்லி பரிகாரத்தை சொல்லிதான் அந்த விஷயத்தை, வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்ல ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பாருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஆண்டாக அமையும். அதுபோல பார்த்தீங்கன்னா, இதுல பரிகாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பரிகாரம்னாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். பரிகாரம்னா ஒண்ணும் இல்லைங்க. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவிகள் தான் அது மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். அவங்க என்ன உதவிகள் உங்ககிட்ட வேலை செய்யறாங்க ஒருத்தருங்க. அவங்களுக்கு என்ன உதவிகள்லாம் வேணுமோ, இல்ல உங்க கூட சக பணியாளரா இருக்காங்க, அவங்களால முடியல, இன்கேஸ் அவங்க குழந்தைகளுக்கு ஒரு படிப்பா இருக்கணும், இல்ல அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படுச்சுன்னா, அந்த உதவிகள், ஊனமுற்றோருக்கு தேவையான உதவிகள் செய்யறது, இல்ல வயதானவர்களுக்கு தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள் முக்கியமா, சரிங்களா? மருத்துவ உதவிகள் செய்யும் பொழுது தந்தைக்கு செய்யலாம், இல்ல உங்களோட தம்பி அந்த உறவுல இருக்கவங்களுக்கு, சரிங்களா, சின்னவங்க இல்ல வயதானவர்களுக்கு, இவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யறது, எலும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது யாருக்காவது ஆபரேஷன்ஸ் நடக்க போகுதுன்னா அதுக்காக தேவைப்பட்ட பண உதவிகளும் மருத்துவ உதவிகளும் நீங்க செய்யறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இந்த ஆண்டு உங்களுக்கு திகழ போகுதுன்னு சொல்லலாங்க.